இப்போ புதுசாக தான் அறிமுகப்படுத்திருக்கேன். மரக்கரண்டி, அந்த மரத்தில் செய்த கரண்டி. இந்த ஒரு கண்டஸ் சாப்பிட எப்படி இருக்குமோ, இந்த பூந்தியை பார்த்தீங்கன்னா முறமுறப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் போய் ஸ்டோவ் ஒன்று இருப்பேன் நான் வெளியிட்ட. நீங்கள் ஜோசி என்னடா இந்த அப்படி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டு ரியோ அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கேன். நான் சொல்ல விரும்பல எனக்கு. ரோலே வணக்கம், நான் உங்கள் சங்கர், இது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடியில் நிற்கிறேன். நல்லூர் அடியில் எங்கேன்னு சொன்னால், நல்லூர் அடிக்கு வந்தாலே 2 விஷயம் தான். ஒன்று நல்லூர் ஆலயம், மற்ற நல்லூர் அடி ரியோ. இந்த 2 தான் ஆக்கில் வைக்கணும். நான் நல்லூர் ஆலயத்துக்கு வரல, ஆலயம் உங்களை கேட்க நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கணும் சொன்னால் ரியோவுக்கு தான் வந்து நாங்கள் ரியோ ஐஸ்கிரீமுக்கு தான் வந்து நாங்கள் பாருங்க பின்னிக்கு இருக்காங்க. பங்கா போகிறோம், போக மறிஞ்சு 2 காய்ச்சல் நிற்கிறோம். இப்போ நாங்கள் மத்தியானம் ஒரு 3 மணி அப்படி வந்து நாங்கள் ஆக்கில் பெருசாக குறை வெண்ணித்தங்கான பேர் வருவாங்க. நல்லூர் திருவிழாண்டா இதில் நின்று இப்படி நிற்கவே இல்லாது. அப்படி நசிச்சு நல்லூர் கோயிலுக்கு வராங்க இல்லை ரியோ ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காண்டி கனவே வருவாங்க. அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கு போய் நான் உங்களுக்கு போய் ஐஸ்கிரீம் ஓட பண்ணி குடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டை ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. அது இப்போ இருக்கொண்டு தெரியல, இருந்தால் அதை ஓட பண்ணி குடிச்சு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி வேறு ஐஸ்கிரீம் பண்ணி குடிச்சு பார்த்து உங்களுக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். உள்ளுக்க போய் நாங்கள் ஓட பண்ணிட்டு மேலே இருந்து தான் குடிக்க போகிறோம். என்ன காரணம்னு சொன்னால் கீழே எந்த சின்ன ஆக்கில் வந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், மேலே இருந்து குடிப்போம். உள்ளுக்கு அனுமதி தெரியல, அனுமதி தந்தால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வாடா வணக்கம். காண மூடிக்கொண்டு வா சும்மா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓட பண்ண ஐஸ்கிரீம் இருக்குது. நாங்கள் இந்த செல்ஃப் சர்வீஸ் தான். அதாவது நாங்கள் பில்லை போட்டு காசை பே பண்ணி போட்டு அடுத்த போனீங்கன்னா அந்த பில்லை தருவினோம். பில்லை கொண்டு போய் நாங்கள் ஐஸ்கிரீமை பண்ணி கொண்டு நீங்கள் விரும்பின இடத்துல வச்சு குடிக்கலாம். நாங்கள் மேலே இருக்கோம், இல்லை ஒரு தடவை இல்லை, கீழே ஏசியோடு இருக்குது. கீழே இருந்துக்கலாம் வண்டிப்பான்னு யோசிக்கிறேன். என்னோட சொன்னால் நாங்கள் சண்டே ஸ்பெஷல் ஓட பண்ணாங்க. சண்டே ஸ்பெஷல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தி ஐஸ்கிரீம் இப்போ புதுசாக தான் அறிமுகப்படுத்திருக்கேன். என்ன மாதிரின்னு சொல்லிக்கிறேன். நான் புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க, குடிச்சு பாருங்கன்னு சொல்லி. அடுத்த ரோல் இருக்குது, ரோல் கடைசி சாப்பிடுவோம். என்ன ஆரம்பிச்சு சொன்னால் இது ஐஸ்கிரீம் இந்த நாங்கள் எப்படி ஊட்டி ஓடின்னு வந்துட்டு முதல்ல பிஸ்கெட்டை சாப்பிடுவோம். மரக்கரண்டி, அந்த மரத்தில் செய்த கரண்டி. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குது. சாக்லேட் ஐஸ்கிரீம் குடிச்சு பார்ப்போம். இந்த ஒரு கண்டஸ் சாப்பிட எப்படி இருக்குமோ அவ்வளோ சாக்லேட் அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிலா க்ரீம் இருக்குது. இந்த வெனிலாவுக்கு மேலே ரோஸ் கலரில் அந்த ப்ளூபெரி இது மாதிரி வந்து ஊற்றிருக்கணும். என்னென்னு பார்ப்போம் போடுங்க. இந்த அஞ்சு பாருங்க, ரோஸா ஊற்றி கிடையாது தானே, ஒரு புளிப்பு தன்மையாக கிடையாது. வனிலா க்ரீமோட வாங்கி சாப்பிட்றேன்.
அந்த ப்ளூபெரின்ற ஒரு இந்த ஃப்ளேவர் மாதிரி கிடையாது, இந்த ரோஸா ஊற்றுனது. ப்ளூபெரி ஐஸ்கிரீம் பண்ணி சொன்னால் அந்த ரோஸ் மாதிரி ஒன்று ஊற்றி தான் தருவீங்க. அந்த புளிப்பாக இருக்கும், சிட்டியான புளிப்பாக இருக்கும். இல்லை நாமக்கல்லையும் ஊற்றி தருவீங்க, அதே டேஸ்ட் தான். இப்போ நாங்கள் வனிலாவும் சாக்லேட்டும் ரியோ ஐஸ்கிரீம் பிடிக்காத ஒரு தடவை இருக்க மாட்டீங்க. இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்யா. இப்போ இது இருக்கணும் ஒரு பக்கமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தி ஐஸ்கிரீம். இது வரைக்கும் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துலையோ இல்லாட்டி வேறு இங்கே குடிச்சிங்க கொண்டு தெரியல. பூந்தியில் ஐஸ்கிரீம் இறங்கப்படுத்திருக்கணும், அதான் குடிச்சு பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு கிடக்கு, வனிலா க்ரீம் இருக்கு மேலே. அந்த இதெல்லாம் எடுத்து வச்சோடனே அந்த ஏலக்காய் இந்த ஃப்ளேவர் அடிக்குது. மஞ்சள் பாருங்க, அப்படியே பூந்தி வந்துருக்கு, குடிச்சு பார்ப்போம். நான் பூந்தியோட நினைச்சேன் என்னென்னு சொன்னால், அந்த கோயில் திருவிழாக்கள் வைப்பினா தானே பூந்தி, அந்த தேன் இல்லை சீனி பானி நான் விட்டு செய்கிறவேல் பூந்தி, அந்த சீனி பானி விட்டு செய்கிற பூந்தியை நினைச்சினான். இனிப்பாக இருக்கு அப்போ ஆகணும்னு சொல்லி யோசிச்சினான். இது அந்த பூந்தியை செய்து போட்டு சீனி பானி ஒன்றும் முடியலை, இது அப்படியே இருக்குது. இந்த முறமுறப்பாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மஞ்சளாக வருது. இந்த பூந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் இந்த டேஸ்ட் தான் கூட தெரியுது எனக்கு. இந்த பூந்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முறமுறப்பாக இருக்கும். இந்த முறமுறப்பாக இருக்கிறதால இந்த ரெண்டுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் பூந்திக்கும் சம்மந்தம் இல்லாமல் கிடக்கு. ஏன்னா வச்சோன்னு ஐஸ்கிரீம் கரைஞ்சி முடிஞ்சிடுது, அதுக்கு தான் பூந்தி இருக்குது தனியாக. பூந்தி சாப்பிடக்க அந்த முறமுறப்பாக தனியாக பூந்தி சாப்பிட்ற மாதிரி கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரோல் சுட இருக்குது. ரோலுக்கு சோஸும் வந்து இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளேட்டு வந்து ரோலுக்கு நல்ல விஷயம். ரியோ ஐஸ்கிரீம் அடுத்த பார்த்தீங்கன்னா ரியோ ரோல்னு சொன்னால் எல்லாம் அங்கே பிடிக்கும். ரோலை சாப்பிட்டு பார்ப்போம். சோஸோடு தொட்டு சாப்பிட்டு தான் வெளியில் வந்து முறப்பா இன்னும் கொஞ்சம் கறியில் மசாலா நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது வலி, இந்த வலி மாறி தானே நல்ல சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் போய் ஸ்டோவ் ஒன்று இருப்பேன் நான் வெளியிட்ட கரைஞ்சி முடிஞ்சது, உறிஞ்சி குடிக்க ஸ்டோவ் தான் கொண்டு மில்க் ஷேக் மாதிரி வந்துடுமே. நீ என்னோட சொன்னால் முதல் ரியோ வந்து குடிச்சு பார்த்துருக்கேன், நிறைய தான் குடிச்சிருக்கேன். குடிக்க பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், இறுக்கத்தன்மையாக இருக்கும். இறுக்கமான ஆளும் இறுக்கமாக இல்லை, இது களித்தன்மையாக இருக்குது இந்த ஐஸ்கிரீம். இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இப்போ நல்லா இந்த களித்தன்மையாக நல்லா இருக்குது. இப்போ நான் முதல் வீட்டில் சொல்லியிருப்பேன், நான் லிங்கன் ஐஸ்கிரீம் அதை குடிக்க எனக்கு அந்த வெனிலா கிரீம் இந்த களித்தன்மையாக இருக்கிறத பிடிக்கும்னு சொல்லி. இங்கேயும் அதே மாதிரி தான் கிடக்கு. இப்போ முதல் கொஞ்சம் இறுக்கமாக கலந்து இப்போ எனக்கு களியாக வந்துடுது. அவ்வளோ வச்சு வீடியோ எடுத்த அப்புறம் களியாக வந்துட்டு வந்து தெரியல. இப்போ களித்தன்மையாக நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த சாக்லேட் க்ரீம் தான், சாக்லேட் க்ரீம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இந்த ஐஸ்கிரீம் தான் வேறு லெவலுக்கு பிடிச்சிருக்கு, சத்தியம் பிடிச்சி நல்லா இருக்குது. அந்த சாக்லேட் இந்த டேஸ்ட் வீடியோட நிறைஞ்சிட்டு அதனால வேங்க கரைஞ்சி அப்படியே ஊற்றுன்னுட்டு இதுக்கு நீ என்ன நான் குடிக்கிறது அள்ளி அழிஞ்சு இது மட்டமாக இருக்குது. இந்த கரண்டி கொஞ்சம் பள்ளத்தோட இது கஞ்சி ஒரு 100-120 அண்ணன் தான் இது முடியும். வனிலா க்ரீம் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த சாக்லேட் க்ரீம் பிடிச்சிருக்கு. எனக்கு வனிலா க்ரீம் விட சாக்லேட் க்ரீம் அப்படி இருக்குது. உண்மையை சொல்கிறேன், உண்மையில எனக்கு வனிலா க்ரீம் தான் பிடிக்கும். எனக்கு லிங்கன் ஐஸ்கிரீம் குடி அதில் வச்சு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வனிலா க்ரீம் பிடிக்கும்னு சொல்லி. இப்போ எனக்கு இந்த சாக்லேட் க்ரீம் தான் பிடிக்கும். அதை தாண்டி ஒரு டேஸ்ட் உண்டு, அவ்வளோ நல்லா இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், சட்டப்படி க்ரீம் இருக்குது, பொறுக்க முடியாத சங்கர். இது உதரமே இல்லை, கேமரா இருக்கா
இதுக்கு முடியாதுனால இந்தா நிறைய கிடக்கு அப்படியே சாப்பாடு பண்ணக்கூடாது நிறைய கிடக்கு என்ன நான் குடிச்சு முடிக்கிறது இந்த பிளாஸ்டிக்லேருந்து ஒரு பள்ளமாக கிடக்கும் பரவாயில்ல இதுவும் அப்படி மட்டமாக கிடக்கு அப்படி கொஞ்சம் சாதா பள்ளம் இதுக்கப்புறம் இந்த இப்படிலாம் வெட்டி மணி. A few minutes later. ஓகே ரோலே குடிச்சு முடிஞ்சுது. என்ன சொன்னால் சண்டே ஸ்பெஷலுக்கு நான் 95 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். என்ன காரணம்னு சொன்னால் சண்டே ஸ்பெஷலுக்கு 2 க்ரீம் தான் வந்தது. வெனிலா க்ரீம் உண்டு மற்ற சாக்லேட் க்ரீம் உண்டு. முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் லிங்கன் கூல்பாரில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு எனக்கு வெனிலா க்ரீம் அதுவும் கல்யாண க்ரீம் தான் பிடிக்கும்னு சொல்லி இங்கேயும் அதே மாதிரி க்ரீம் தான் இருக்குது. அந்த களித்தன்மை முதல் பார்த்தீங்கன்னா இருக்கமாக கிடந்து முதல்ல நான் குடிக்க இருக்கமாக கொஞ்சம் சாதம் இருக்கத்தன்மையாக இருக்கும். இப்போ சரியாக களியாக கிடந்துச்சு நல்லா இருந்துச்சு. மற்ற பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீம் வார்த்தை இல்லை சொல்லணும். சாக்லேட் க்ரீம் தனியாக கொடுக்கணும் சொன்னால் 98 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அப்படி நல்லா இருந்துச்சு சாக்லேட் க்ரீம் கண்டஸுக்கு அப்படி கட்டிச்சு சாப்பிட்ட மேலே இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளேவரோட நல்லா இருந்தது. நான் ஆமதம் இது அதாவது சண்டே ஸ்பெஷலுக்கு 95 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த பூந்தி ஐஸ்கிரீம் வேண்டி உங்களுக்கு கட்டாயம் காய்க்கணும். என்னென்னு சொன்னால் பூந்தி ஐஸ்கிரீமுக்கு பூந்தி இருக்குது தானே பூந்தி நீங்கள் கோயிலில் வந்து பூந்தி நினைச்சிடாங்க அப்படி பூந்தி இல்லை. இந்த பூந்தியை கடனமாக செய்தது இந்த கடனமாக பொறிச்சா பிறகு அப்படி இதுக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு தந்தால் அப்படி இருக்கும். அப்படி தான் இருந்தது. பூந்திக்கும் ஐஸ்கிரீமும் சம்மந்தமே இல்லை. உண்மையை சொல்கிறேன் சம்மந்தமே இல்லை. பூந்தியையும் ஐஸ்கிரீமை சேர்த்து வாய்க்க வச்சாலும் இந்த வச்சோன்னா அந்த ஐஸ்கிரீமை வெனிலா க்ரீம் தான் வச்சு வெனிலா க்ரீம் கரைஞ்சி முடிஞ்சுது. கடைசி வாய்க்க பூந்தி மட்டும் தான் கிடக்கு. சரி பூந்தியை நான் சாப்பிடணும்னு பார்த்தா அதுக்கு இந்த பூந்திக்கு இனிப்பே இல்லை. உண்டு அந்த இனிப்புன்னு சொல்லி இந்த சீனி பானிக்கு ஊற விடையில பூந்தியை சனியை கடலமாக பொறிச்சா அந்த பூந்தி தான் அது கடிச்சு சாப்பிட்டு போட்டு இதுக்கு வேண்டிய பேசுவாங்க. அப்படி தாங்க இதுக்கு நான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். உண்மையாக நீங்கள் யோசிச்சு என்னடா இந்த அப்படி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டு இதுக்கு 40 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க. கனவு தெரியும் எனக்கு. அப்படி பேசுகிற உண்மை தான் சொல்லுவேன். என்ன சொன்னால் எனக்கு அந்த பிடிக்கவே இல்லை. உண்மையாக இது க்ரீம் ஓகே வெனிலா க்ரீம் அதுக்கு அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது 95 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். வெனிலா க்ரீம் தனின்னு சொன்னால் 95 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். பூந்தியோடு சேர்ந்து வெனிலா க்ரீம் பிடிக்க சொன்ன விரும்பல நான் கணக்க இதுக்கு நான் 40 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே ரோலே மற்ற ரோல் அப்படி இருந்தது. ரோலுக்கு 90 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோ தான். சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னா இது அதாவது பூந்தி ஐஸ்கிரீம் 300 ரூபா ரோல் 50 ரூபா. விலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் கிடையாது. ரியோ அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கேன். ரியோ கொஞ்சம் வீடாக கொஞ்சம் கூட வேண்டு தான். ஓகே ரோலே நான் இதோட வீடியோ நிப்பாட்டிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். வந்தால் நீங்கள் சண்டே ஸ்பெஷல் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்பல கணக்கு சண்டே ஸ்பெஷல்லாம் அப்படி இந்த மெட்ட எல்லா க்ரீம் மேங்கோ க்ரீம் ஸ்ட்ராபெரி க்ரீம் அப்படி கணக்கு க்ரீம்கள் இருக்கும். இங்கே அது நம்ம வேறு லெவலில் இருக்கும். சொல்கிறேன் ரியோண்டாலே ஐஸ்கிரீமுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பூந்தி ஐஸ்கிரீம் தான் இந்த ரியோண்ட லொக்கேஷன் அவங்களை சொல்லி தான் தெரியணும் வேண்டிய இல்லைன்னு சொன்னால் கப்பான மரம் அத்தனை பேருக்கு தெரியும். வெளிநாட்டுக்கார சரி யாருனாலும் ரியோண்டா இந்த தம்பி அந்த நல்ல ஒரு பின்வீதியில் பேரன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாரும் தெரியும். சின்ன பிள்ளைலேருந்து பெரிய மட்டும் ரியோண்டா கட்டாயம் தெரியும் எல்லாருக்குமே. வேண்டாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வேண்டாம் வந்து வேறுங்க தெரியாதவர்களுக்கு லொக்கேஷன் கொடுக்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரோலே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேசாங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சொன்னால் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சி டாட்டா பாய்.